கர்த்தர் தாமே நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மாதத்திற்கென்று வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு இந்த அதிகாலை வேளையில இடைபடும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு இடைபடும்படியா எல்லோரும் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே எங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய சமூகத்திலே கூட்டி வர செய்து ஆண்டவரே, நல்ல ஒரு ஆரம்ப ஜெபத்திலே அபிஷேகத்துடனும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதனோடு கூட ஆண்டவரே, வசன வியாக்கியான பகுதியிலே தேவன் எப்படியெல்லாம் எங்களை தாங்குகிறீர், எங்கள் பலவீனங்களிலும் நாங்கள் விழுகிற சமயத்திலும் எங்களை எப்படி நீ நடத்துகிறீர் என்று எங்களோடு பேசினக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, அதற்கு எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே நீர் உம்முடைய நாமம் மாத்திரமே பிரஸ்தாபப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர் ஜெயம் கொண்ட தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற எல்லா ஜெயமும் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று குறித்து நாம் அநேக காரியங்களை தேவன் நம்மளுக்கு தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். குறிப்பா இந்த மாதத்தை ஜெயத்தின் மாதமாய் ஜெயம் கொடுக்கிறார் என்று வாக்குத்தத்தமாய் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்துதான் எப்படிப்பட்ட ஜெயத்தெல்லாம் கொடுக்கிறார் என்று சொல்லி நேற்றைய காலையிலையும் இரவிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். முதலாவது அவர் நீதியை சரி கட்டி ஜெயத்தை கொடுக்கிறார். 2வது, நேற்று இரவு நாம் பார்த்தோம், உலகத்திலே ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்தார். அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நமக்கு விரோதமா எழும்புகிற அல்லது உலகத்திலே காணப்படுகிற அந்த 5 விதமான காரியங்களை ஜெயித்து தேவனுக்கு உகந்த ஜனங்களாய், ஜெபிக்கிறவர்களாயும், வேதம் வாசிக்கிறவர்களாயும், அவரை துதித்து கனம் பண்ணுகிறவர்களாயும் நம்மளை மாற்றி நம்மளுக்கு ஒரு பேழையை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விக்கனங்களுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்து நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் 3வதாக தேவன் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி 3வது ஜெயத்தை குறித்து நாம் பார்ப்போம். முதல் ஜெயம் நீதியை சரி கட்டி வருகிற ஜெயம். 2வது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 3வதாக எந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாராம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்க ஒரு ஜெயத்தை பார்க்கிறோம். என்ன ஜெயம்? மரணம் என்று கூட பார்க்காமல் அவனை ஜெயித்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப 3வதாக யாரை தேவன் நம்மை ஜெயிக்க வைக்கிறார் அல்லது எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா? அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி. அப்படி யாரை ஜெயிக்க வைக்கிறார் அல்லது எந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? அதற்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 10வது வசனம். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுகிறது: அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாய் நம்மை சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். யாரை தேவன் நம்மளுக்கு யாரை ஜெயிக்க முடியாது கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார். அல்லது இந்த மாதத்துல எப்படிப்பட்ட ஜெயத்தை நாம் மூன்றாவதாய் நாம் பெற்றுக் கொள்கிறோம்? குற்றம் சாட்டுகிறவனை நாம் ஜெயிக்க போகிறோம். அல்லது குற்றம் சாட்டுகிறவனை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த வசனமும் 1 நாளாகவும் 29:11 சொல்லுகிற அப்படியே ஒரே மாதிரியே சிமிலாரிட்டியா இருக்கும். 1 நாளாகவும் 29:11 முதல் பகுதியும் இந்த வெளிப்படுத்தல் 12:10 வசனமும் சிமிலரா இருக்கும். அங்க என்ன சொல்லி இருக்கு? ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும். அதே தான் 1 நாளாகவும் 29:11 சொல்லுகிறது, மகிமையும் மாட்சியமையும் ராஜ்யமும் உம்முடையது என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் எதை உறுதி பண்ணுகிறது? தேவன் இந்த நாட்களில் நம்மளை குற்றம் சாட்டுகிற யாரா இருந்தாலும் அவர்களை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த மாதத்திலே உங்களை யாரு குற்றம் சாட்டினாலும் சரி, அல்லது கடந்த நாட்களில் இருந்து உங்களை தேவையில்லாமல் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிற எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் சரி, அவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சாட்சி கெடுக்கப்படணுமோ, அல்லது அவனுடைய நல்ல வாழ்க்கை கெடுக்கப்படணும்னா, அல்லது அவனுக்கு இருக்கிற அதிகாரங்கள், அவனுக்கு இருக்கிற நல்ல அந்த ஸ்டேட்டஸ், நல்ல லெவல் கெடுக்கப்படணும்னா, அவனை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படும். அவனை குறித்து ஏதாவது ஒரு குற்றம் வந்துட்டா அவனை குறித்ததான நம்பிக்கையும் அவனை குறித்ததான நல் மரியாதைக்குரிய வார்த்தைகளும் அவனுடைய ஜீவத்தை விட்டு குறைகிறதாய் காணப்படும். இதன் மூலமா என்ன நடக்குது? அந்த மனிதன் விழுந்தவனாய் மாறி போகிறான். அப்ப இந்த நாட்களிலே உங்களை யார் குற்றம் சாட்டுகிறார்கள்? நீங்க எவ்வளவுதான் எழுந்து வர நினைத்தாலும், எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை செய்ய நினைத்தாலும், எவ்வளவுதான் நன்மையான விஷயங்களை நீங்கள் நடப்பித்தாலும், தேவனுக்கு முன்பாகவும் மனசாட்சிக்கு முன்பாகவும் நீங்கள் உண்மையாய் வெளிப்பட்டாலும், உண்மையை நடந்து கொண்டாலும், உங்களை யாராவது திரும்ப 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 குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்களா? அவர்களுக்கு நீங்க எத்தனையோ தடவை நிரூபித்தாலும் உங்களை அந்த நிரூபிக்கிறதையும் அவர்கள் அங்கீகரிக்காமல் உங்களை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டு குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிறவர்களை தேவன் இன்றைக்கு ஜெயிக்கிறார். அப்படி குற்றம் சாட்டுகிறவர்களை ஜெயிக்கிற ஜெயத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த குற்றம் சாட்டுகிறது என்பது அது பொல்லாத ஒரு ஆவியாய் காணப்படுகிறது. ஏன் வசனமே சொல்லுது பாருங்க, எப்படி குற்றம் சாட்டுகிறானா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 10 சொல்லுகிறது, சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். அவர்கள் குற்றம் செய்ததனால குற்றம் சாட்டப்படல, குற்றம் செய்யும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியாவது அவனை குற்றம் சாட்டணும், எப்படியாவது அவனை விலச் செய்யணும், எப்படியாவது அவனுக்கு இருக்கிற நற்சாட்சியை குலைத்து விடணும், எப்படியாவது அவனுக்கு இருக்கிற நல்ல பெயரை குலைத்து விடணும், அவனை குறித்ததான நல்ல வார்த்தைகளை அவனை இல்லாமல் குலைத்து விடணும் என்று சொல்லி எப்படியாவது கண்ணகம் கட்டிக்கொண்டு எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை குற்றம் சாட்டணும் என்று சொல்லி எப்பொழுதும் உங்களை அவனு ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டே இருக்கும். சொல்லு பாருங்க, குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறான். அவர்கள் திருந்துவதற்காகவோ அல்லது அவர்கள் செய்த குற்றத்தை காண்பித்து நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, இவ்வளவு தவறு பண்ணிட்டீங்க, நீங்க திரும்பி உங்க வாழ்க்கைக்கு வாங்க, அல்லது தேவன் பகுதிக்கு வாங்க, தேவன் நடத்துகிற வழிக்கு வாங்க என்று சொல்வதற்காகவோ அல்ல, எப்படியாவது அவனை குற்றம் சாட்டி அவனை விழச் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது தான் இந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகள். இப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிறவர்களை தான் நாம் ஜெயிக்கும்படி தேவன் இந்த மாதத்திலே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட குற்றம் சாட்டுகிறவர்களை தான் இயேசுவானவர் ஜெயித்தவராய் காணப்படுகிறார். பிரதான ஆசாரியர்களும் வேதபாதகர்களும் பரிசேயர்களும் இயேசுவை குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவள் மூலமாய் குற்றம் சாட்ட நினைத்தார்கள். வேதத்திலே சொல்லப்படுகிற வசனத்தை கொச்சையாய் மாற்றி சகோதரனுடைய மனைவியை இன்னொரு சகோதரன் எடுத்துக்கொண்டால் யாருடைய மனைவி ஆவாள் என்று சொல்லி அதை ஒரு தவறான சிந்தனையோடு வந்த இயேசுவை குற்றம் சாட்ட நினைத்தார்கள். மோசையின் பிரமாணங்களை கொண்டு வந்து குற்றம் சாட்ட நினைத்தார்கள். அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து எப்படியாவது குற்றம் சாட்ட நினைத்தார்கள். எல்லாரையும் இயேசு ஜெயித்தவராய் காணப்பட்டார். அவர்களுடைய இருதயத்தின் ஓட்டத்தை அறிந்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்பட்டார்.
அந்த ஸ்திரீ வரும்போது சொன்னார், பாவம் செய்யாதவன் யாராவது ஒருவன் இருந்தால் கல்லை எறிங்க என்று சொன்னார். அப்ப தேவன் எப்படி இயேசுவானவர் அவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவரை எப்பொழுதெல்லாம் குற்றம் சாட்டும் பொழுதெல்லாம் அவர் ஜெயித்தாரோ, அதே போல இதுவரைக்கும் நீங்கள் குற்றத்தை பெற்றபடினாலும் குற்றம் சாட்டபடினாலும் அழுது மூலையிலே ஒடுங்கி போய் நீங்கள் நன்றாய் வெளியே நடக்க முடியாமல், நன்றாய் எந்த ஒரு தவறும் செய்யாது இருந்தாலும் நன்றாய் நடக்க முடியாமல் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த குற்றம் சாட்டுகிறவர்களை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அப்ப இது யாரை காட்டுகிறது? யார் இந்த குற்றம் சாட்டுகிறவனா? அதே வெளிப்படுத்தல் 12:9 வசனம், அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பத்தை தள்ளப்பட்டது. இந்த குற்றம் சாட்டுகிறவன் யார்? 10வது வசனம் சொல்லுது, குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்படுகிறான். அதனுடைய விளக்கம் எங்க இருக்கு? 9வது வசனம் சொல்லுது பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்னும் வலு சர்ப்பத்தையும், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு 3 அடையாளம் அங்க கொடுக்குது பாருங்க. அது வலு சர்ப்பம் தான், அது வஞ்சனை உள்ளதுதான். ஆனா அதன் இடத்துல என்ன 3 அடையாளங்கள் என்ன இருக்கு? அது பிசாசு என்று அழைக்கப்பட்டது, அது சாத்தான் என்று அழைக்கப்பட்டது, அது பழைய பாம்பு என்று அழைக்கப்பட்டது. பழைய பாம்பு என்பது என்ன? வஞ்சிக்கிற ஆவி. பிசாசு என்பது என்ன? துரத்துகிற துரைத்தனத்தின் ஆவிகள், வஸ்திரங்களை உருவி போடுகிற ஆவிகள். சாத்தானின் வல்லமை என்ன? அடிமைத்தனத்தின் ஆவிகள். அப்ப இந்த 3மே சேர்ந்து ஒரு பழைய பாம்பு, ஒரு வலு சர்ப்பமா எழும்பி குற்றம் சாட்டிக்கொண்டே காணப்படுது, குற்றம் சாட்டிக்கொண்டே காணப்படுது. அப்ப தேவன் இப்படிப்பட்ட பழைய பாம்பாகிய பிசாசாகிய சாத்தானை, அந்த வலு சர்ப்பத்தை தான் ஜெயிக்கத்தக்க ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர்கள் ஒரு பக்கத்துல வலு சர்ப்பத்தை போல வந்திருக்கலாம், அவர்கள் வலு சர்ப்பத்தை போல உங்க வாழ்க்கையில எழும்பி இருக்கலாம். அவர்கள் வலு சர்ப்பம் எப்படி விழுங்கி போடுமோ அதே போல் விழுங்கி போடும்படி உங்களை பிரயாசப்பட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் அவர்களை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வலு சர்ப்பத்தமாகிய பிசாசாகிய சாத்தானாகிய பழைய பாம்பை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வலு சர்ப்பத்தை குறித்து வேதம் நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற இந்த வலு சர்ப்பத்திற்கு அடையாளம் என்னவாம்? அது என்ன செய்யுமாம்? அதனுடைய கிரியை என்னவாம்? அதே வசனம் 9வது வசனத்தின் முதல் வரி போடுது பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற. அப்ப இந்த வலு சர்ப்பத்தின் கிரியை என்ன? இந்த குற்றம் சாட்டுகிறவர்களுடைய நோக்கம் என்ன? அவர்கள் எப்படியாவது நம்மளை மோசம் போக செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை குலைத்து போடணும், நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை குலைத்து போடணும், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நற்சாட்சியை மோசம் போக்க வைக்கணும், நம்முடைய ஜீவியத்தை மோசம் போக வைத்துவிட்டு அதனால் தேவனை இழக்க செய்கிறது தான் இந்த வலு சர்ப்பத்தின் கிரியையாய் காணப்படுகிறது. குற்றம் சாட்டுகிறதுக்கான நோக்கம் நம்மளை எப்படியாவது மோசம் செய்ய வைக்கிறது. நம்முடைய ஜீவியத்தின் வளர்ச்சி பிடிக்காமல், நம்முடைய தேவனால் கொடுக்கப்படுகிற வளர்ச்சி பிடிக்காமல், தேவனால் கொடுக்கப்படுகிற விடுதலையை பிடிக்காமல் எப்படியாவது மோசம் செய்ய வைக்கிறது தான் இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமையாய் காணப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை நீங்க வேதத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் அறிந்த ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய உதாரணம். யார் அது? யோபுவினுடைய ஜீவியத்தை குறித்து நீங்க பார்க்க. யோபுவின் ஜீவியத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இங்க என்ன நடக்கிறது? சாத்தானானவன் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிறான். அவன் மற்ற தூதர்கள் மத்தியிலே தேவ புத்திரர்களோடு சந்நிதியில வந்து நின்று அங்கு தேவன் கேட்கிற, என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயா? உடனே சாத்தான் என்ன சொல்லுகிறான்? அவன் நல்லபடி வாழுகிறான், உமக்கு உகந்தவனாய் வாழுகிறான். அந்த நற்சாட்சியே கிடையாது,
அங்க குற்றம் சாட்டும் பொருட்டு அங்க குற்றம் சொல்லுகிறான். என்ன செய்கிறான்? சும்மாவா அல்லது எந்த ஒரு பலனும் இல்லாமையா யோபு உங்களை பின்பற்றுகிறான், எந்த ஒரு பலனும் இல்லாமையா அவன் உங்களுக்கு நீதிமானாய் காணப்படுகிறான் என்று சொல்லி யோபுவை குறித்து குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கலாம். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அந்த யோபுவை குறித்து தேவன் 2 தடவை சாட்சி கொடுக்கிறார். ஒரே மாதிரி 2 தடவை சாட்சி கொடுக்கிறார். ஒன்னு யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோமாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. பாருங்க, அவனை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். உத்தமன் என்றால் எந்த ஒரு காரியத்திலும் உண்மையா இருக்கிறவன், அவனுக்கு கிடைத்ததுல உண்மையா இருக்கிற மனுஷன். அவன் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய குமாரர்கள் ஏதாவது பாவம் செய்து விடுவார்களா என்று சொல்லி அவர்களுக்கு பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி உத்தமனாய் காணப்பட்டான். இன்னொன்னு சன்மார்க்கன். சன்மார்க்கன் என்றால் யார்? நீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சன்மார்க்கன் என்பவன் இந்த உலகத்திலே நல்லவனாய் காணப்படுது, எங்க பார்த்தாலும் நல்ல உதவி செய்வார்கள். அவர்கள் இயேசுவை தேவனை அறியாதவர்களா இருப்பாங்க, ஆனா அவங்க நல்ல ஒரு உதாரணமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அவங்க பொய் புரட்டு பேச மாட்டார்கள், பார்க்கிறவங்களுக்கு நல்ல உதவி செய்வார்கள். அவங்க வாழ்க்கை அநேகருக்கு ஒரு உதாரணமாய் காணப்படும். அதுதான் சன்மார்க்கர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவன் உலகத்திலே உண்மையுள்ளவனாய் மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாய் உண்மையுள்ளவனாய் மாத்திரமல்ல, உலகத்திலும் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டிருக்கான். ஜனங்களுக்கு முன்பாய் ஒரு சன்மார்க்கனாய் காணப்பட்டிருக்கிறான். அடுத்ததாய் தேவன் சொல்றார் பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமாய் இருந்தான். அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாய் உத்தமனாய் இருக்கிறது ஒரு பக்கம், பொல்லாப்பை விட்டு விலகி எதற்காக? தேவனுக்கு பிரியமில்லை என்பதை அறிந்தபடியினால் அதை விட்டு விலகுகிறவனாய் காணப்பட்டான். அப்படி என்று தேவன் அவனை குறித்தே 1வது அதிகாரத்திலே தேவன் ஒரு சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி சாட்சி 2வது முறையும் கர்த்தர் கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறார்? 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றார் பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் உத்தமனாய் உறுதியாய் நிற்கிறான் என்றார். இவ்வளோ உண்மையும் இவ்வளோ நீதியின்படியும் இவ்வளோ பொல்லாங்கை விட்டு விலகி தேவனிடத்துல இருந்து 2 முறை சாட்சி பெற்றவனை குறித்துதான் சாத்தானானவன் குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்றால் அவனுடைய நோக்கமே யோபுவை மோசம் போக்கணும், அவனுடைய ஜீவியத்தை மோசம் போக பண்ணணும். எப்படி குற்றம் சாட்டுகிறான், எப்படி தேவனிடத்துல அவனை சொல்லுகிறான் பாருங்க. 5 முறை சாத்தான் யோபுவை குறித்து குற்றம் சாட்டுறான். என்ன சொல்றான்? முதலாவதாக யோபு 1:10 சொல்லுகிறான், நீர் அவனை வேலி அடைத்ததனாலதான் அவன் உம்மை தேடுகிறான். 2வது சொல்லுகிறான், அவன் கையின் கிரியை நீர் ஆசீர்வதித்தபடியினால்தான் அவன் உம்மை தேடுகிறான். 3வதாய் சாத்தான் சொல்லுகிறான் பாருங்க, சம்பத்து அவன் இடத்துல பெருகி இருக்கிறபடினால், ஆஸ்தி அவன் இடத்துல பெருகி இருக்கிறபடினால்தான் கர்த்தர் அவனை தேடுகிறான் என்று சொல்றான். அடுத்ததாய் 4வதாக 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்றான், அவன் தோளுக்கு பதில் தோள் கொடுக்கிறது எளிதே என்று சொல்லுகிறான். 5வதாக ஜீவனுக்கு பதில் எல்லாவற்றையும் இழக்கிறது எளிதே என்று சொல்லி 5 முறை சாத்தான் குற்றம் சாட்டும் பொருட்டு அவனை குற்றம் சொல்லுகிறான். அவனுக்கு நீங்க இதெல்லாம் கொடுத்ததுனாலதான் அவன் உண்மையா இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், உண்மைதான். அது தோளுக்கு தோல் கொடுக்கிறது ஈஸி தானே, அல்லது அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக எல்லாத்தையும் தன் சொந்த பிள்ளைகளையே இழக்கிறது ஈஸி தானே என்று சொல்லி சாத்தான் தேவனிடத்துல யோபுவை குறித்து குற்றம் சாட்டுகிறான். இதுதான் குற்றம் சாட்டுகிறவர்களுடைய கிரியை. அவர்கள் நம்மளிடத்தில் இருக்கிற நன்மையை பார்க்க மாட்டார்கள், அவர்கள் நம்மளிடத்தில் இருக்கிற கிரியை பார்க்க மாட்டார்கள், அவர்கள் நம்மளிடத்தில் இருக்க தேவனால் கொடுக்கப்பட்ட அடையாளங்களை பார்க்க மாட்டார்கள். ஏதாவது ஒரு வழியிலே உங்களை மோசம் போக்கணும், எப்படியாவது ஒரு வழியிலே நம்மளை மோசம் போக்கணும். ஆனால் இயேசு எதை கற்றுக் கொடுத்தா தெரியுமா? அவர் பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் இயேசுவை நிந்தித்தார், எப்படியாவது குற்றம் சாட்டணும்னு நினைத்தாங்க. அவர்கள் வாழ்க்கை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருந்துச்சு. ஆனாலும் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள்.
இயேசு அவர்களை முழுவதும் சாத்தானை போல குற்றப்படுத்தல. இயேசு சொன்னார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், செய்கைகளின்படி செய்யாதிருங்கள். இதுதான் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நாம் குற்றம் சாட்டப்படுகிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் நாம் யாரையும் குற்றம் சாட்டுகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நாம் குற்றம் சாட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் நமக்கும் வலு சர்ப்பத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, நமக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்மளை தேவன் அநேகரை தேவன் பக்கம் இழுக்கும்படியாக தான் நியமித்திருக்கிறாரே ஒழிய மற்றவர்களை மோசம் போக்கும்படி நம்மளை அழைக்கவில்லை. அப்ப தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற விரும்புகிற முதலாவது நாம் யாரையும் குற்றம் சாற்றக்கூடாது என்கிறதிலே உறுதியாய் காணப்படுவோமாக. சரி, இங்க வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யோபுவை 5 முறை குற்றம் சாட்டிட்டு அடுத்து என்ன செய்கிறான்? அவன் மனைவியவே அவனுக்கு விரோதமாய் திருப்புகிறான். அதனோடு நிறுத்தி விடாமல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாத்தான் தேவ சந்நிதியில வந்து நின்று அந்த வசனம் சொல்லல, அந்த அதிகாரத்துல அந்த புஸ்தகத்துல சொல்லப்படல. அதற்கு பதிலா என்ன செய்கிறான்? யோபுவினுடைய சொந்த சிநேகிதர்களையே அனுப்பி அவனை மோசம் போக பண்ணுகிறான். யோபுவினுடைய சொந்த சிநேகிதர்கள் 3 பேரை அனுப்பி யோபுவினுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு தூஷண வார்த்தையை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுக்கு விரோதமாய் பேசணும் என்று சொல்லி தந்திரமாய் அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி செய்கிறது தான் இந்த குற்றம் சாட்டுகிற வலு சர்ப்பத்தின் வல்லமையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து நம்மளை பார்த்து தேவன் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு வலு சர்ப்பத்தை போல் காணப்படுகிறார்கள்? நீங்க என்னதான் நன்மை செய்தாலும் அதை குறித்து ஏதாவது குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? நீங்க என்னதான் தேவனுக்காய் வாழ்ந்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறை கஞ்சி கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? அல்லது என்னதான் பரிசுத்தமா நீங்க வாழ நினைச்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து உங்களை எப்ப பார்த்தாலும் உங்களை தட்டி வைத்துக் கொண்டு எப்ப பார்த்தாலும் உங்களை வளர விடாமல் இழுத்து கொண்டு கீழே தள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படி குற்றம் சாற்றுகிறவர்களை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். எப்படி யோபுவை கர்த்தர் ஜெயிக்க வைத்தாரோ, எப்படி யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்து அவனை ஜெயிக்க வைத்தாரோ, அதே போல் கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறார். இந்த மாதத்திலே நம்மளை குற்றம் சாட்டுகிறவர்களை நாம ஜெயிக்க போகிறோம். குற்றம் சாட்டுகிற எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, எந்த வல்லமையாய் இருந்தாலும் சரி, அவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஜெயத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். வசனம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டுகிறவனை நாம் ஜெயிக்கும்படியான ஜெயத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். சரி, இப்ப குற்றம் சாட்டுகிறது யார் என்று கண்டுபிடித்தோம். அவன் ஏன் குற்றம் சாட்டுகிறான் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். சரி, இப்ப தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப குற்றம் சாட்டுகிறவனை எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். அல்லது குற்றம் சாட்டுகிறவனை ஜெயிக்கும் பொழுது அங்க என்னெல்லாம் நடக்கிறது? வேத வசனத்துல 3 காரியத்தை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த ஜெயம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது? 3 காரியத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். 3 காரியத்தின் மூலமாய் வலு சர்ப்பத்தையோ குற்றம் சாட்டுகிறவர்களை நாம் ஜெயிக்க போகிறோம். என்னென்ன காரியம்? எப்படியாம்? ஜீவனையும் பாராமல் 1, 2வது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், 3வது சாட்சியின் வசனத்தினால். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை ஒருவர் குற்றம் சாட்டுகிறதுனால அவங்களுக்கு விரோதமாய் நாம் குற்றம் சாட்டுகிறதுனால எந்த நன்மையும் நடக்க போறது கிடையாது. ஒருவர் நம்மளை குற்றம் சாட்டுறதுனால அவங்ககிட்ட போய் சண்டை போடுகிறதுனால எந்த நன்மையும் நம்மளுக்கு நடக்க போகிறது கிடையாது. ஒருவர் நம்மளுக்கு குற்றம் சாட்டுறதுனால ஐயோ என்னை குற்றம் சாட்டிட்டாங்களே, நான் நன்மை செய்ததுனால என்ன குற்றம் சாட்டினாங்க, அப்ப நான் கெட்டவனாய் மாறுகிறேன் என்று உலகத்தானை போல நாம் செயல்படக்கூடாது. அல்லது ஒருவர் நம்மளை குற்றம் சாட்டிட்டா ஐயோ நான் என்ன செய்தாலும் குற்றம் சாட்டுறாங்க, நான் ஒரு மூலையில அமைதியா என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் உட்காரவும் கூடாது. ஆனால் வசனம் அதற்கு பதிலாய் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒருவன் நம்மளை குற்றம் சாட்டும் பொழுது எப்படி ஜெயிக்கணுமா? ஜீவனையும் பாராமல் நாம் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே நாம் ஜெயிக்கணும்.
சாட்சியின் வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். வீணான வார்த்தைகளினால் அல்ல, அவர்களோடு பழைய வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுகிறதுனால அல்ல, அது உலகம் செய்கிறது. உலகத்தார் என்ன செய்வாங்க, ஒருத்தவங்கிட்ட போய் நீங்க தேவையில்லாத குற்றம் சாட்டிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீ என்னைய பார்த்து இப்படி சொல்ல போச்சு, எப்படி நீ என்னைய பார்த்து இப்படி சொல்ல போச்சு, நான் என்ன இப்படி செய்தேனா அப்படின்னு சொல்லி சண்டை, வார்த்தைக்கு வார்த்தை சண்டைக்கு வருவாங்க. பேக் டு பேக் அங்க யுத்தம் நடக்கும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணும், பேக் டு பேக் போய் சண்டை போடக்கூடாது. அதற்கு பதிலாய் நாம் ஜீவனையும் பாராமல் அதை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் அதை ஜெயிக்க வேண்டும். அதே நேரத்திலே சாட்சியின் வசனத்தை வைத்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்ப அங்க வசனம் சொல்லுது, எப்படி அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். முதலாவதாக எப்படிப்பட்ட ஜெயத்தை, எப்படி நாம் அதை ஜெயிக்க வேண்டும், ஜீவனையும் பாராமல் அதை ஜெயிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மரணத்தை ஒரு பொருட்டா எண்ணாமல் அதனோடு நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். அப்படின்னா என்ன அர்த்தம், ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33, 35 37 வரைக்கும், ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 33வது வசனம் மற்றும் 35 37 வசனம் வரைக்கும், இந்த 4 வசனங்களில் எடுத்து பார்க்கும்போது, குறிப்பா 33வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அது இந்த மரணத்தையும் ஜீவனையும் பாராமல் என்று வசனத்திற்கு விளக்கத்தை அந்த வார்த்தை சொல்லுகிறது. என்னவாம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவராயிருக்கிறார். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம குற்றம் சாட்டப்பட்ட உடனே நாம என்ன செய்யணும், நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படணும். மரணமாகி அந்த குற்றம் நம்மளுக்கு வந்து விட்டது, அல்லது இந்த உலகத்தின் குற்றம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி சோர்வடையவும் கூடாது. கர்த்தருக்குள்ளாய் உறுதியாக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்படும்படியாய் நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்து நிற்கிறோம். அதனுடைய விளக்கத்தை 35வது வசனம் சொல்லுது பாருங்க, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆட்டுக்குட்டிகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடியே நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஜீவனையும் பாராமல் போராடுகிறதுனா என்ன அர்த்தம், மரணத்தையும் பாராமல் நாம் போராடுகிறதுனா என்ன அர்த்தம், அவர்களோடு நாம் சண்டையிடுகிறது அல்ல, கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்கிறது. கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு அநேகர் குற்றம் சாட்டப்பட்ட உடனே என்ன நினைக்கிறாங்க, நான் தேவனை பின்பற்றுகிறேனே, நான் இயேசுவை நான் பின்பற்றுகிறேனே, அப்படி இருந்து ஏன் எனக்கு சம்பவிக்குது, அப்படி இருந்து கர்த்தர் ஏன் எனக்கு அனுமதிக்கிறார், அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் எனக்கு தேவையில்லை, அல்லது அப்படிப்பட்ட தெய்வத்திட்ட போய் நான் ஜெபிக்க தேவையில்லை, கர்த்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அனுமதிக்கிறாரு, அப்ப நான் ஜெபித்து என்ன அவசியம் என்று சொல்லி தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்து போடுகிறார்கள். இது உண்மைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்குது. ஏனென்றால் நாம் தேவனை ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவருக்காய் உபத்திரவப்படுகிற சிந்தனை நம்மளிடத்துல இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ ஆட்டுக்குட்டியை போல் அடிக்கிற அனுபவமோ எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறவன் யார்? இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் இதை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்? எனக்கு எந்த பாடுகள் வந்தாலும் சரி, நம் மரணமே எனக்கு சம்பவித்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் 10ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட் என்று நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்க இங்கிலீஷ் டீச்சர் யூஸ்வலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
பின் டிராப் சைலண்டா இருக்கணும். உங்க பின்னாடி பாம்பே வந்து கொத்துனாலும் நீ பெஞ்சில இருந்து பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, பாடத்தை தான் கவனிக்கணும் சொல்ல. அப்படி யாராவது தெரியாம திரும்பி பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சரியான அடி விழுகும், அல்லது அவர்கள் கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பப்படுவாங்க. எதற்கு சொல்றேன்னா, அவர்கள் அந்த பாடத்துல அவ்வளவு கவனமா இருக்கணும். அப்பனாதான் அதுல உறுதியா இருக்க முடியும், அங்க கற்றுக்கொள்ள முடியும், அதுல நிலைச்சு நிற்க முடியும். அதே போலதான் தேவனுடைய கிரியையும். தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறோம்னா என் சும்மா அல்ல, ஆசீர்வாதத்தின் நேரத்துல மாத்திரமல்ல, நம்மளை ஒருவர் குற்றம் சாட்டும் பொழுது நாம் அமைதியாய் பொறுமை காக்க வேண்டும். எப்படி இயேசுவானவர் குற்றம் சாட்டும் பொழுது அவர் பிலாத்துவின் முன்பு நின்றாரோ, எப்படி இயேசுவானவர் அமைதியாய் காணப்பட்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில குற்றம் வரும் பொழுது, நம்மளை பொய் சாட்சி சொல்லி நம்மளை குற்றப்படுத்தும் பொழுது நாம் அமைதியாய் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். கர்த்தரோடு நம்மளை பலப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தரோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். அதற்கு பதிலாய் நாம் போய் யுத்தம் பண்ணுகிறவர்களாயும் வாக்குக்கு வார்த்தைக்கும் மாறுதாராய் நாம் பேசுகிறவர்களாய் இருந்தால் அது தேவனாக்காய் நாம் நிலைத்து நிற்கவும் முடியாது. நம்மளால் அந்த குற்றம் சாட்டுகிறவர்களை ஜெயிக்கவும் முடியாது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு என்பதை நிதானித்து பாருங்க. உங்களால் ஜீவனையும் பொறுப்படுத்த முடியாமல் கர்த்தருக்காய் நிலைத்து நிற்க முடிகிறதா? தேவனுக்காய் நிலைத்து நிற்க முடிகிறதா? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ரோமர் 8:37 சொல்லுது பாருங்க, 36 சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. குற்றம் சாட்டுகிறதுனா சாதாரண ஒரு குற்றம் சாட்டின உடனே என்ன நடக்கும்? அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இது எல்லாமே வரும். ஒருவர் நம்மளை குற்றம் சாட்டின உடனே நம்மளுக்கு உபத்திரவம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் நம்மளை குற்றம் சாட்டின உடனே அந்த பிரச்சனைகள் வந்து என்ன நடக்கும்? நம்முடைய மனம் வியாகுலப்படும். ஒருவர் குற்றம் சாட்டின உடனே அந்த வியாகுலம் என்னவாய் மாறும்? துக்கமாய் மாறும். நம்ம துக்க முகத்தோட இருப்போம். ஒருவர் குற்றம் சாட்டின உடனே என்ன நடக்கும்? நம்மளுக்கு பசி இருக்கும், சாப்பிட முடியாது. சில நேரங்களில் நம்மளுக்கு வர வேண்டிய ஆகாரங்கள் கிடைக்காது, துரத்தப்படுவோம். ஆனா அடுத்ததா என்ன நடக்குது? நிர்வாணமாக்கப்படுவோம். அடுத்ததா நீங்க நாசமாக்கப்படுவோம். அடுத்தது பட்டயம் நம்மளை நோக்கி வரும். இது எல்லாருடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்திருக்கு. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில அது நடந்தது. அவனை தேவையில்லாம பிடிச்சு போட்டாங்க. என்ன நடந்தது? அவனுக்கு முதலாவது உபத்திரவம் வந்துச்சு. இரண்டாவது அவனுக்குள்ளே ஒரு வியாகுலம். இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்துவா, இவர்தான் தேவனுடைய குமாரனா என்று சொல்லி இயேசுவையே கேள்வி கேட்கிறான். மூன்றாவது என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ள ஒரு துக்கம் வந்தது அவன் ஜீவியத்தை குறித்து. நான்காவது என்ன நடக்குது? அவனுக்கு பசியும் நிர்வாணமும் சிறைச்சாலையில் இருக்கிறபடினால் கடைசியை அவனுக்கு என்ன சம்பவித்தது? அவன் தலையை வெட்டி பொன்பா தட்டிலே வைக்கிற நிலைமைக்கு அவன் பட்டயம் வந்தது. ஆனாலும் யோவான் ஸ்நானகன் தன் மரண பரியந்தம் கர்த்தருக்காய் நிலைத்து நின்றான். அதனாலதான் அவன் சிறியோரிலும் பெரியவனாய் காணப்படுகிறான். இயேசுவே சொல்லுகிறார், அவனை குறித்து அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குற்றம் வரும் பொழுது, தேவையில்லாம நம்ம குற்றம் சாட்டப்படும் பொழுது என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைத்து நிற்கணும். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்கணும். போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, போய் பிரச்சனை பண்ணக்கூடாது. கர்த்தரிடத்துல அமைதியா இருந்தோம்னா அது தேவன் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப ரெண்டு காரியம் இங்க சொல்லுகிறது. ஜீவனையும் பாராமல் என்பது என்ன அர்த்தம்? ஒண்ணு, எல்லாவற்றிலும் நாம் தேவனை விட்டு பிரியாமல் இருக்கணும். இரண்டாவது, அவர் அன்பிலே நாம் நிலைத்து நிற்கணும். அவர் அன்பிலே நாம் நிலைத்து நிற்கணும். நம்மளை குற்றம் சாட்டுகிறவர்கள் ஒரு காலம் வரும், அவங்க நம்மகிட்ட வந்து உதவி கேட்பாங்க. என்ன சொல்லணும்? அன்னைக்கு நீ என்னை குற்றம் சாட்டினியா அல்லவா, இன்னைக்கு நீ சாகு என்று அவர்கள் உதறி தள்ளணும். அப்படி செய்யவே கூடாது. நம்மளை குற்றம் சாட்டினவர்களுக்கு ஒரு காலம் வரும், அவர்கள் நம்மளிடத்துல வந்து உதவி கேட்பார்கள். அப்ப நாம் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இதை சொல்லுவதும் கேட்பதும் எளிது, ஆனால் நடக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இது இப்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்.
ஒருவர் நமக்கு குற்றச்சாட்டி நம்முடைய வாழ்க்கையில பட்டயத்தையும் பசியையும் நாசத்தையும் மோசத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காலம் வருது, கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார், அவர்கள் எல்லாத்திலும் இழந்து போகிறார்கள், அவர் நம்ம இடத்துல உதவிக்கு வர்றாங்க. உடனே என்ன செய்யணும்? நாம் அவர்களை குற்றம் சாட்டாமல் தேவ அன்பை அங்கு வெளிப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம தேவனிடத்துல பிரியாம நிலைச்சிருந்தா மாத்திரமே அப்படி நாம் செய்ய முடியும். தேவனிடத்துல பிரியாம நிலைச்சிருந்தால் மாத்திரமே நாம் அப்படி செய்ய முடியும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவனிடத்துல சொல்லுங்க, ஜீவனையும் பாராமல் நான் உமக்காய் உறுதியாய் நிற்கணும் கர்த்தாவே. எனக்கு குற்றம் சாட்டுகிறவர்களை நான் எப்படி ஜெயிக்கணும்னா, என்னுடைய ஜீவனை பாராமல் நான் அவர்களை ஜெயிக்கணும். உமக்குள்ளாய் நான் உறுதியாய் நின்று ஜெயிக்கணும். அவர்களோடு போய் நான் பேச போறது கிடையாது, சண்டை போட போறது கிடையாது, அவர்கள் எப்படி நீ இப்படி சொல்லலாம்னு சொல்லி பட்டயத்தை எடுத்து போறது கிடையாது. நான் உம்மிடத்துல தரித்திருக்க போகிறேன், நான் உம்மோடு பிரியாமல் ஒன்றாய் இருக்க போகிறேன், நான் அவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்த போகிறேன். இதுதான் கிறிஸ்தவத்தின் ஜீவியமாய் காணப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நிறைய பேர் அவர்களால் பொறுமையா இருக்க முடியல. நிறைய பேர் இப்படி தேவனோடு இணைந்து ஒன்றை அமைதியா இருக்க முடியல. இங்கு பவுல் சொல்லுகிறபடி அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். ஆனா வேதம் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கிருபையின் காலத்துல வாழுகிற நாம் உபத்திரவத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கணும். கர்த்தருக்குள் அமைதியாய் தரித்திருந்து தேவ அன்பை வெளிப்படுத்துகிறாய் காணப்படணும். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? தேவனுக்காய் ஜீவனை பாராமல் நாம் உறுதியா இருக்கிறோம், அன்பை வெளிப்படுத்துகிறோம், நம்மை குற்றம் சாட்டுவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறோம். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? அதனால் வருகிற பலன் என்ன? ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. நம்ம தேவனிடத்துல அமைதியா இருந்து, நாம் குற்றம் சாட்டப்படும் பொழுது பொறுமையா இருந்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா என்ன நடக்குது பாருங்க? சாத்தானை காலின் கீழாய் நாம் நசுக்கி போடுவோம். சாத்தானை சீக்கிரத்திலே காலின் கீழாய் நசுக்கி போடுவோம். அந்த உபத்திரவம் வாழ்நாள் முழுக்க நிலைச்சு நிற்க போறது கிடையாது. அந்த உபத்திரவத்திலேயே நாம் மடிந்து போக போறது கிடையாது. வேத வசனம் சொல்றது, சீக்கிரத்திலே அவைகளை நாம் மிதித்து போடுவோம். பார்க்கிறதுக்கு ரொம்ப நாளா இருக்கிறது போல தெரியும், ஆனா சீக்கிரத்திலே அந்த சாத்தானை நாம் நசுக்கி போடுவோம். இதுதான் உண்மையான ஜெயத்தை காட்டுகிறது. உண்மையான ஜெயம் என்பது சாத்தானை நம் காலின் கீழே நசுக்கி போடுகிறது. அந்த மனிதர்களை அல்ல, அந்த கிரியை செய்கிற மனிதர்களை அல்ல, குற்றம் சாட்டுகிற மனிதர்களை அல்ல, அவர்களை இயக்குகிற வலு சர்ப்பமாகிய சாத்தானை நாம் சீக்கிரத்திலே காலிலே கீழாய் நசுக்கி போடுகிறோம். இதனாலதான் எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சொல்லி இருக்கு, நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களோடு தான் நம்மளுக்கு யுத்தம் இருக்கு. ஆவியின் கிரியைகளோடு தான் நம்மளுக்கு யுத்தம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்படி தேவனோடு உறுதியாய் காணப்பட்டோம் என்றால் தேவன் என்ன செய்கிறார்? அங்கு நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானை நம் கீழாய் காலின் கீழாய் நம்மளுக்கு விதித்து போடுகிறார். எபேசியர் 6:12 சொல்லுது பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலம் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணாமல் அவர்களை இயக்குகிற பொல்லாத ஆவிகளை நாம் நசுக்குவோம். அது எப்படி செய்கிறது? நமக்கு ஒருத்தவர் குற்றம் சாட்டும் பொழுது நாம் தேவனோடு இணைந்து அவருக்காய் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, தாங்கள் எப்படி இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சீசர்களை குறித்து அங்க இருக்கிற போர்ச்செயர்களை குறித்து அவர் ஜெபித்தாரோ, எப்படி சேவான் இவர்கள் செய்கிறது அதை என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சேவான் ஜெபித்து தன் ஜீவனை விட்டானோ, அதே போல நம்மளை குற்றப்படுத்துவதற்காய் நாம் ஜெபிக்கணும்.
ஆண்டவரே அவர்களை பச்சிங்க, அவங்களை கொன்னு போடுங்க, அவங்களை அடிச்சு போடுங்க, அப்படி நாம் ஜெபிக்க கூடாது. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படணும். அப்படி பரிந்து பேசுகளாய் இருக்கிறதை தான் தேவன் விருப்பப்படுகிறார். இது புதிய ஏற்பாட்டுல மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோனாவினுடைய ஜீவியத்துல நீங்க பார்க்கலாம். யோனா சொல்லுகிறான், நான் நினிவே பட்டணத்துக்கு போக மாட்டேன். ஏன்? நினிவே பட்டணத்துக்கு போனா ஒண்ணு என்னை கொலை செய்வாங்க, ரெண்டாவது அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதியாய் காணப்படுறாங்க. அப்ப நான் போய் ஏன் சொல்லணும்? அவங்களை நீர் மன்னிச்சிருவாரே, அவர்களை நீங்க எப்படியாவது அடிச்சு கொள்ளுங்க என்பதுதான் யோனாவினுடைய நோக்கமாய் இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அவனை மீன் வயிற்றிலே தங்க வைத்து அவனை மீண்டும் நினிவேக்கே அனுப்பி அங்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் மிகப்பெரிய சாட்சியின் ஜீவியம். உங்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும். அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் தேவனுடைய ஜனம் என்பதையும் காண்பிக்கிறது. அப்ப முதலாவது, ஜீவனையும் பாராமல் நம் கர்த்தரோடு நிலைத்து நிற்கிறது. அப்படி நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவதாக, எப்படி நாம் இந்த குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு ஜெயத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், எப்படி நாம் ஜெயிக்கணுமா? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிற, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல். இரண்டாவதா இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆட்டுக்குட்டியாவின் ரத்தத்தினாலும். முதலாவது தேவனோடு இணைந்து நாம் ஜெயிக்கணும், அன்பு கூர்ந்து நாம் ஜெயிக்கணும். இரண்டாவது ரத்தத்தினால் நாம் ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்ப ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் என்பது எது? அது எதை காட்டுகிறது? முதலாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்பது எதை காட்டுகிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுது பாருங்க, குற்றமில்லாத மாம்சமற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இயேசுவினால் மீட்கப்பட்டவர்களாய் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த குற்றத்திலிருந்து நாம் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படணும். அதனுடைய விளக்கம் என்ன? கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறது. கொலோசியர் 1:14 வாசிக்கும் போது சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நாம் ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மளை தேவனுடைய ரத்தத்தினால் நாம் கழுவி பாவ மன்னிப்பின் மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது தெரியாமல் நாம் பேசியிருந்தால், அல்லது அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மளை குற்றம் சாட்டும் பொழுது கோபத்தின் நிமித்தமாய் நாம் பாவம் செய்திருந்தால், நாம் நேற்று இரவு பார்த்தோம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 to 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா மாம்சீகத்தின் கிரியை இருக்கு. அந்த மாம்சீகத்தின் கிரியை சில நேரங்களில் நாம் குற்றம் சாட்டப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். ஏனால் நாம் மாம்சீகத்திலேயே காணப்படுறோம். சில நேரங்கள் நம்மளுக்கு கோபம் வரும், சில நேரம் நம்மளுக்கு வெறி வரும், சில நேரம் நாம் அவர்களை குறித்து தூசண வார்த்தைகளை பேசுவோம், சில நேரம் அவர்கள் என்னை எப்படி இவர்கள் குற்றம் சாட்டலாம், நான் செஞ்சேன்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அது என்னவாய் மாறுகிறது? தேவனுக்கு விரோதமாய் பாவமாய் மாறுது. அதை தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். ஒண்ணு நாம அன்பினால் ஜெயிக்கிறோம், அவரோடு ஜீவனை பாராமல் ஜெயிக்கிறோம். ஆனா மீண்டும் கர்த்தர் சொல்றார், ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம். அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம் மாம்சீகத்திலே இருக்கிறோம். நாம் ஜாவிக்குரியவர்களா இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களுக்கு விரோதமா ஏதாவது நம்ம பேசி இருந்திருப்போம், நம்மளோடு இருக்கிற ஜனங்களிடத்துல ஏதாவது சொல்லி இருந்திருப்போம், அல்லது நம்மளோட இருக்கிற நம்முடைய குடும்பத்தினரிடத்துல அதை ஏதாவது சொல்லி இருந்திருப்போம். அதனால என்ன நடந்திருக்கும்? அங்கு பாவம் வந்திருக்கும்.
பாவம் வந்ததுனால என்ன நடக்கும்? அங்கு சத்துருவானவன் சொல்லுவான், தேவ சமூகத்திலே குற்றம் சாட்டுவான், இங்க பாருங்க இவங்க பாவம் செய்து விட்டார்கள், நீ சொன்னீர் அல்லவா உமக்காய் இருக்கிற ஜனம், உம்மில் அன்பு கூறுகிற ஜனம், ஆனால் இப்போ ஒரு போராட்டம் வந்த உடனே இவர்கள் குற்றம் சாட்டுகிறவாய், கோபப்படுகிறவாய், பாவம் வந்துருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். அதனாலதான் யோபு சொன்னான், எனக்காய் வழக்காடுகிறவர்கள் ஒருவரும் யாராவது இருந்தால் நலமா இருக்கும். மீட்கும் பொருளை கண்டுபிடிக்கிற சாமாசி பண்ணுகிற தூதன் இருந்தால் நலமா இருக்கும். அதுதான் இங்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் குற்றம் சாட்டப்படும் பொழுது ஒன்னு தேவனோடு நிலைச்சிருக்கணும், இரண்டாவது ஆண்டவரே எனக்குள் ஏதாவது தேவையில்லாத பாவங்கள் இருக்கும் என்றால் என்னை சுத்திகரிங்க என்று தேவ சமூகத்திலே காணப்படணும். அவர்கள் சொல்லுகிறது பொய் குற்றச்சாட்சி தான், அவர்கள் பொய் சாட்சியை வச்சுதான் குற்றப்படுத்துறாங்க. ஆனாலும் நம்மளை கர்த்தருக்குள் நாம் மீட்டுக் கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்பது எதை காட்டுகிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுது பாருங்க, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொண்டு ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய ரத்தத்தில் நம் வஸ்திரம் தோய்க்கப்பட்டு காணப்படணும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பார்க்கலாம். பிரதான ஆசாரியன் ஒருவனுடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா இருக்கு. அங்கு சாத்தானுடைய தூதர்கள் அவனிடத்துல பக்கத்துல வந்து அவனை குற்றம் வருகிறார்கள். ஆனால் பிதாவானவர் என்ன செய்கிறார்? அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி போட்டு அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறை குற்றம் சாட்டப்படும் பொழுது, அது தேவையில்லாத குற்றமாய் இருந்தாலும் சரி, அல்லது அது நாம் செய்து பெற்றுக்கொண்ட குற்றமாய் இருந்தாலும் சரி, நம்மளை அறியாமல் செய்த தவறினால் வந்த குற்றமாய் இருந்தாலும் சரி, எந்த குற்றமாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவருடைய இயேசுவினுடைய ரத்தத்திலே நம் வஸ்திரம் தோய்க்கப்படணும். நம்முடைய வஸ்திரம் இயேசுவின் ரத்தத்திலே தோய்க்கப்படணும். நம்ம தேவனுடைய சொல்லணும், ஆண்டவரே என்னை உடைய ரத்தத்திலே தோய்ங்க, என் வஸ்திரத்தை தோய்ங்க, என்னை மூடி பாதுகாருங்க. நான் தேவையில்லாத வார்த்தைகளை இதுல நான் பேசிடக்கூடாது. அந்த குற்றம் என்ன அப்படியே உண்மை என்று நிரூபிக்கத்தக்கதா என் கிரியை அப்படி இருந்தக்கூடாது. நான் உமக்குள் நிலைத்திருக்கும்படியாய் என் வஸ்திரத்தை உம்மை தோய்க்க எனக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி அவருக்குள் நம் வஸ்திரம் தோய்க்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அதனுடைய விளக்கம் என்ன? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரத்தத்திலே தோய்க்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுகிற வெளிப்படுத்தி 7:14 சொல்லுவாங்க, அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இதற்கு 2-3 அர்த்தங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் குற்றம் சாட்டுகிறதுல ஜெயத்தை கொடுக்கிறார் என்பதற்கான இந்த அர்த்தம் என்ன? வசனம் சொல்லுது, மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள். அவர்கள் குற்றம் சாட்டுகிறபடினால் நமக்கு உபத்திரம் வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறை நாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல தோய்க்கும் பொழுது அந்த உபத்திரவத்திலும் நாம் கர்த்தரோடு நிலைத்து நிற்க முடியும். கர்த்தரோடு நம்முடைய வஸ்திரங்கள் பரிசுத்தமான வஸ்திரமாய் காணப்படும். அந்த வஸ்திரங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாரின் அடையாளத்தை பெற்றதாய் காணப்படும். மூன்றாவதாக இதனால் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:4 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ரத்தம் அந்த வசனம் சொல்லு, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12:4 இப்படியாக சொல்லுகிறது, நாம் எப்படி எழுந்து நிற்கணுமாம் குற்றம் சாட்டுகிறவர்கள் அல்லது பாவத்துக்கு விரோதமாய். வசனம் சொல்லுது பாருங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நாம் எப்படி எதிர்த்து நிற்கணுமாம், எப்படி பாவத்திற்கு விரோதமா எதிர்த்து நிற்கணுமாம்? ரத்தம் சிந்துகிற அளவுக்கு. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்க்கப்படுகிற நாம் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும்.
ஏனென்றால் குற்றம் சாட்டப்படுகிற காரியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது நான் ஏற்கனவே சொன்னபடி அது நம்மளுடைய ஜீவியத்தை சில நேரங்கள் அப்படியே மாற்றி போடும். அதுவரைக்கும் நல்ல பரிசுத்தவான்களாய் நாம் காணப்படுவோம். இது சவுலினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். சவுல் நல்ல மனுஷனாய் இருந்தான். அவனுக்கு ஒரு குற்றம் வந்தது. அவனை குற்றம் சாட்டினான். என்ன குற்றம் வந்தது? அவன் பிதாவினுடைய தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம, அவன் சமூகத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செயல்பட்டான். உடனே என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கையில ஒரு குற்றம் வருது. அப்படியே அவன் ஜீவியம் மாறி போகிறது. அவன் தாவீதுக்கு பின்னாய் ஓடுகிறவனாயும் மாறினான், தன் வஸ்திரத்தை எழுதுவனவனாயும் மாறினான், தன் மரணத்தை தேடிக்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். அப்ப நம்முடைய ஜீவியம் பாவத்துக்கு விரோதமாய் எப்படி நிற்கணும்? ரத்தம் சிந்தத்தக்கதாய் எழுந்து நிற்கணும். நாம் போராடுகிற போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. அது ரத்தம் சிந்துவதை போல எழுந்து நிற்கிற போராட்டம். அதற்கு என்ன தேவை? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வஸ்திரத்தை கழுவணும். இன்றைக்கு நம்முடைய ஆவியின் வஸ்திரம் எப்படி இருக்கு? அது தேவனுடைய ரத்தத்தினால் தொய்க்கப்பட்டதாய் காணப்படுதா? தேவனுடைய ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் தொய்க்கப்பட்டதா இருக்கா? இல்ல இன்னும் நம்ம பெற்ற ரட்சிப்பு பெற்ற நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் தொய்க்காத வஸ்திரத்தை அழுக்கு வஸ்திரமா இருக்கா? எப்படி சரீரத்துக்கு ஒரு வஸ்திரம் இருக்கோ, கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆவியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனால் ரட்சிக்கப்படாதவர்கள் நிர்வாணியாகளாய் இருப்பார்கள். தேவனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகர்களாயிட்டுக் கொண்டவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆவியின் வஸ்திரம். அது எப்பொழுதுமே கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தொய்க்கப்பட்டதாய் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் அது தொய்க்கப்படணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இது கழுவப்படணும். அப்ப ஆவியின் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை தொய்த்து நாம் தேவனுக்குள்ளாய் பரிசுத்தவான்களாய் உறுதிப்பட்டு நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். மூன்றாவதாக, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மூலமாய் ஜெயம் வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் குற்றம் சாட்டுகளுக்குரிய ஜெயத்தை நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். என்ன அர்த்தம்? எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். நம்மளை பரிசுத்தமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் மூன்றாவது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்பது என்ன செய்கிறது? நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. முதலாவது நம்மளை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறது. பாவ மன்னிப்பாக மீட்பை நம்மளுக்கு கொடுக்குது. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்திலே நாம் தொய்த்து அவருக்குரியவர்களாய் நாம் மாறுகிறோம். மூன்றாவது, நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 5:9 சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களுக்கும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? நம்மளை அவருக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த குற்றம் வந்தாலும் சரி, எந்த குற்ற சாட்சி வந்தாலும் சரி, அதன் தேவனுடைய இயேசுவினுடைய ரத்தத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். இதை இன்னொரு வார்த்தையில் சொன்ன போனா, எந்த குற்றம் வந்தாலும் சரி அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதை குறித்து நம் மன வடிவாக வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய ரத்தத்திலே நம்மை கழுவி அவருடைய ரத்தத்திலே நம் வஸ்திரத்தை தொய்த்து அவருக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் நம் தேவனுக்கென்று மீட்கப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப தேவ வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை எப்படி மீட்டுக் கொள்ளுகிறார் அல்லது எப்படிப்பட்ட ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மளை அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறார். அவருடைய ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வருகிற எல்லா குற்றம் சாட்டப்படுகிற அனுபவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்கு என்பதை நிதானித்து பார்ப்போமாக.
தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நாம் எப்படி நம்மளுடைய வஸ்திரம் இன்றைக்கு இருக்கு என்பதை நிதானித்து பார்த்து ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே நம் வஸ்திரத்தை தொய்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. இதனால் என்ன நடக்குது? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7வது அதிகாரமும் 12வது அதிகாரமும் படிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவன் வசனம் சொல்லுது, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தொய்த்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரோடு காணப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறது நல்லதுதான், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது சொல்லிக் கொள்கிறது நல்லதுதான். ஆனால் குற்றம் வரும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே நம்மளை தொய்க்கிறவர்களாய் காணப்படணும். இப்படி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்திலே நாம் வஸ்திரத்தை தொய்த்து தேவனுக்குரிய பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மளை அங்கீகரித்தால் அங்கு என்ன நடக்கிறது? அதனால் என்ன பலன் வருகிறது? வசனம் சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 23-21 வசனம் சொல்லுது பாருங்க. 23வது அதிகாரம் 21 வசனம் சொல்லு பாருங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நம்மளை தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தொய்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றம் வரும் பொழுதும் அவருக்குள் பொறுமையா இருந்த ஆண்டவரே என்னை நீங்க சுத்திகரிங்க என்று சொல்லி அவருக்குள்ளாய் நம்மளை தொய்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? எந்த குற்றம் வந்தாலும் சரி அவர் அதை பார்க்கிறது கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குது. அவர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். உடனே என்ன நடக்குது? அவருக்கு தெரியும் இந்த குற்றம் இது ஒரு பொய்யான குற்றம். என் பிள்ளைகளிடத்தில் இந்த குற்றம் இல்லை. நான் அவர்களை அங்கீகரிக்கிறேன். அவர்களுக்கு ஜெய கம்பீரத்தின் சத்தத்தை கொடுக்கிறேன். இதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஜெயம். சத்துருவை நம் காலிலே நசிக்க போடுகிறோம், அது ஒரு ஜெயம். இரண்டாவதா என்ன நடக்குது? நம்ம குற்றம் சாட்டப்பட்டதுக்கு பதிலாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு ஒரு ஜெய கம்பீர சத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். சாதாரண கம்பீர சத்தம் அல்ல, ஒரு சின்ன குழுவின் கம்பீர சத்தம் அல்ல. வசனம் சொல்லுது பாருங்க. என்னாகும் 23-21 சொல்லுது பாருங்க. ராஜாவின் கம்பீர சத்தம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையிலே ராஜாவின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு குற்றம் சாட்டுகிற ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறபடினால் அதனுடைய அடையாளம் என்ன? முதலாவது உங்கள் சத்துருக்களை நீங்கள் உங்க காலின் கீழாய் மிதித்து போட போறீங்க. இரண்டாவது ராஜாவின் கம்பீர சத்தம் உங்களிடத்துல இருக்க போகிறது. தேவன் உங்களோடையே கூட இருக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு கம்பீர சத்தம் உண்டாக போகிறது. இதற்கு முன்பாய் குற்றம் சாட்டப்பட்டபடினால் கூனி குறுகி இருந்திருக்கலாம். அல்லது நான் என்னதான் செய்தாலும் நன்மை செய்தாலும் என்னை குற்றம் சாட்டுறாங்களே நான் அமைதியா இருந்துட்டு போயிறேன்னு சொல்லி இருக்கிற இடம் தெரியாமல் நீங்கள் மறைந்து போயிருந்திருக்கலாம். அல்லது நல்ல நடக்க முடியாமல் அல்லது நல்ல கம்பீரமா இருக்க முடியாமல் இருக்கிற வைராக்கியங்கள் அந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வைராக்கியங்களை இழந்து போய் சோர்வடைந்து காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மீண்டும் உங்களை வைராக்கியத்தினால் நிரப்புகிறார். உங்களை காண்கிறவர்கள் தேவனை காண போகிறார்கள். உங்க வாயிலிருந்து உங்க வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய கம்பீர சத்தம் புறப்பட போகிறது. ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம், இதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஜெயம். இந்த மாதத்திலே கர்த்தர் அவருடைய ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கை ஒரு கம்பீர ஜெய சத்தமாய் மாறப்போகிறது. உங்க குடும்பத்திலே நீங்கள் ஜெய கம்பீர சத்தமாய் காணப்பட போகிறீர்கள். இந்த ஜெய கம்பீர சத்தம் வந்தா என்ன நடக்கும்? நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, வேதத்துல பார்த்தாலும் எங்கு ராஜா பிரவேசித்து வருகிறாரோ அங்கு ஜெய கம்பீர சத்தம் வந்த உடனே அங்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்து இவர் யாரோ என்று கேட்பார். அல்லது சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்பாக அங்கு ஒரு சாட்சி ஏற்படும். மத்தேயு புஸ்தகத்திலே நாம் லூக்காவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் கழுதை குட்டியின் மீது ராஜாவா ஏறி வருகிறார். அங்கு குருத்தோலை போடப்படுகிறது, வஸ்திரங்கள் விரிக்கப்படுது. அதனோடு கூட என்ன நடக்குது? ஓசன்னா ஓசன்னா என்று ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் வருது. உடனே என்ன நடக்குது?
அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் வருகிறார்கள். அவர் இயேசுவை பிரியமில்லாத அவரை குற்றம் சாட்ட நினைக்கிற ஜனங்கள் வருகிறார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னார்? இவர்கள் அமைதியா இருந்தால் இங்க இருக்கிற கற்களும் பேசும். அந்த பிரதான ஆசாரியர்களால் இயேசுவை ஒன்னும் செய்ய முடியவில்லை. குற்றம் சாட்ட நினைத்தவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை யார் குற்றம் சாட்டுகிறார்களோ உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற ஜெய கம்பீர சத்தத்தை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களை விட்டு அவர்கள் ஒதுங்கி போவார்கள். இனிமேல் அவர்கள் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. அவர்களால் உங்களை பிடிக்க முடியாது. அவர்களுக்கு தெரியும், இவர்களிடத்துல ஜெய கம்பீர சத்தம் இருக்கு, ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் இருக்கு. இவர்களை நாம் தொட முடியாது என்று நம்மளை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுவார்கள். இது தேவனினால் கொடுக்கப்படுகிற ஜெயத்தை காட்டுகிறது. அப்ப குற்றம் சாட்டுகிறதில்லை, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஜெய கம்பீர சத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவதாக குறிப்பை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிப்போம். அந்த வசனம் சொல்லுது, ஒன்னு, மரணத்தை நாம் பொருட்டா எண்ணாமல் ஜீவனை பாராமல் கர்த்தரோடு நிற்கும் போது குற்றம் சாட்டுவதற்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, நமக்கு ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தின் நிமித்தமாய் குற்றம் சாட்டுவதற்கு விரோதமாய் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மூன்றாவதாக இங்க என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனம் என்பது என்ன? அது எதை காட்டுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள் அவனிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு மேலாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு அவருடைய விரல்களினால் எழுதப்பட்ட வசனத்தினால் உங்களை நிரப்புகிறார். அவர்கள் விரல்களினால் எழுதப்பட்ட தேவ சாட்சியின் வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த சாட்சியின் வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? அது வசனம் சொல்லுது, இந்த சாட்சியின் பெட்டி என்று ஒரு பெட்டியை நம்ம பார்க்கிறோம். அது ஏன் சாட்சியின் பெட்டி என்று அழைக்கப்படுது தெரியுமா? அது தேவனுடைய இந்த 2 பலகைகள் அந்த பெட்டிக்குள் வைத்ததுனால. அந்த பெட்டிக்குள்ள மன்னா இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கு. அதனோடு கூட அங்கு இந்த சாட்சியின் பலகைகள் வைக்கப்படுது. ஆனா அங்க கோலின் பெட்டி என்று அழைக்கப்படல, மன்னாவின் பெட்டி என்று அழைக்கப்படல, சாட்சியின் பெட்டி என்றுதான் கர்த்தர் அதை அழைத்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை கொடுத்து உங்களை சுத்தமாக்குறது மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தமாக்கி ஜெய கம்பீரத்தோடு உங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, உங்கள் ஜீவியம் ஒரு சாட்சியின் பெட்டியின் ஜீவியமாய் மாறப்போகிறது. நீங்க அநேகருக்கு சாட்சியின் பெட்டியாய் மாறப்போகிறீர்கள். அவர்களுக்கு நீங்க வழிகாட்ட போகிறீர்கள். அவர்கள் வாழ்க்கையில ஓடுகிற யோர்தானை நீங்க தடுத்து நிறுத்த போறீங்க. அவர்கள் நீங்க போகிற இடங்கள் எல்லாம் சத்துருக்கு கலக்கம் வர போகிறது. சாட்சி பாப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். சாட்சியின் பெட்டியை பிடித்துட்டு போயிட்டாங்க. பிடித்துட்டு போனவுடனே என்ன நடக்குது? அந்த சாட்சியின் பெட்டி போன இடங்கள்லாம் கலகம் உண்டானது. அங்க இருக்கிற சத்துருக்களுக்கு கலங்கம் உண்டானது. பிசாசுகள் ஓடின, விக்கிரகங்கள் விழுந்து உடைந்து போயின. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களுக்கு சாட்சியின் பெட்டியாய் உங்களை மாற்றுகிறபடினால், அவர் சாட்சியின் வசனத்தை உங்கள் இருதயத்திலே வைக்கிறபடினால், நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்க கலக்கம் வரப்போகிறது. நீங்கள் போகிற இடங்கள்லாம் சத்ருவானன் தெரித்து ஓட போகிறான். உங்களை குற்றம் சாட்டினவர்கள் உங்களுக்கு நிற்க முடியும், உங்களை முன்பாக நிற்க முடியாமல் ஓடி போக போகிறார்கள். உங்களை குற்றம் சாட்டினவர்கள் இனிமேல் அவர்கள் வாயை திறக்க போகிறது கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய சாட்சியின் வசனம் உங்களிடத்துல இருக்கு. சாட்சியின் வசனத்தை குறித்து நீங்க தியானித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா இங்கு சுருக்கமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். சாட்சியின் பலகை, அந்த கற்பலகை கொடுத்ததுனால அந்த பெட்டி சாட்சியின் பெட்டியாய் மாறினது. அந்த பெட்டி யோர்தானிலே அதை சுமக்கிறவர்கள் யோர்தானிலே கால் வச்ச உடனே அது வெட்டாந்தரையாய் மாறினது. அதை பெட்டி போன இடங்கள்லாம் கலகத்தை உண்டு பண்ணிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நீது உங்க வாழ்க்கையிலே உங்களை குற்றம் சாட்டினாங்க, அது உங்களுக்கு மாத்திரம் ஜெயம் கிடைக்க போறதில்ல. இனிமேல் நீங்கள் போகிற இடங்கள்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. எந்த இடத்துல உங்களை குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த இடத்துக்கு நீங்க போங்க. நீங்க உங்களை ஜெயம் பெற கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க யோர்தானை கடக்க நினைத்தால் நீங்க உங்களால் கடக்க முடியும். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்த முடியும்.
அப்ப சாட்சியின் வசனத்தினால் அவர்களை ஜெயித்தார்கள். அப்ப தேவ சமூகத்துல சொல்லுங்க, இதுக்கு இதுல நான் ஒரு வார்த்தையை சொல்லணும். இதுல எல்லாவற்றுக்கும் முதல்ல நம்ம என்ன செய்யணும்? மரண பரியந்தம் கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைச்சு நிற்கணும். ஜீவனையும் பாராமல் குற்றம் சாட்டும் போது அமைதியா நிலைச்சு நிற்கணும். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியானோடைய ரத்தத்தோடு இணைஞ்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். இந்த ரெண்டு நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சாட்சியின் வசனம் வரும். நாம் யோர்தானை கடக்கிறோம். யோர்தான் என்றால் என்ன? அது போராட்டத்தை காட்டுகிறது. யோர்தானை கடக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். சத்ருவை நெருக்குகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கு. நாம் இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். தேவனிடத்துல கேளுங்க, என்னை தேவன் ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கொடுங்க என்று சொல்லுங்க. குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு மேலான ஒரு ஜெயத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்களை தேவ சமூகத்துல இப்போ ஒப்பு கொடுங்க. அது உங்க குடும்பமா இருக்கலாம், உங்கள் கணவரா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் மனைவியா இருக்கலாம், உங்கள் வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சத்துருக்களை காலின் கீழாய் மிதிக்க போகிறீர்கள். உங்களுக்கு ராஜாவின் ஜெய கம்பீர சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களையோ சாட்சியின் வசனமாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இது அப்படியே நடக்க போகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு குற்றம் சாட்டுதலிலே ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. குற்றம் சாட்டுகிறவர்களிடத்திலிருந்து ஒரு ஜெயத்தை நீர் கட்டளையிடுவீராக. இவர்களை யாரெல்லாம் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்களை தேவன் இன்றைக்கு சந்திப்பீராக. இவர்களை எப்படியாவது மோசம் போக பண்ணணும்னு சொல்லி இவர்களை குற்றம் சாட்டி இவர்களை விழச் செய்து இவர்களை கூனி குறுக வைத்திருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு தேவன் இன்றைக்கு வெளிப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ராஜாவின் ஜெய கம்பீர சத்தத்தை கொடுங்க கர்த்தாவே. இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது விரோதமாய் புறப்பட்டாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அவர்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிற சாந்தமுள்ளவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. மோசேயை போல நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நீர் மாற்று கர்த்தாவே. ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வஸ்திரங்கள் ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தினால் தைக்கப்பட்டு ஜெய ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் இவர்களுக்கு வரட்டும் கர்த்தாவே. இவர்கள் ராஜாவின் ஜெய கம்பீர சத்தமாய் மாறுவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, இவர்களை சாட்சியின் வசனமாய் மாற்றி இவர்கள் ஜீவியம் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் மாறட்டும். இவர்கள் போகிற இடங்களிலே ஒரு சாட்சி ஏற்படுத்துவீராக. யோர்தானை நீ நிறுத்தி போடத்தக்கதான சாட்சி உண்டாவதாக. சத்ருவை கலங்க பண்ணுகிற சாட்சியுடைய பிள்ளைகள் இடத்துல ஏற்படட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து சாத்தானை இவர்கள் காலிலே நசுக்கி போட்டு ராஜாவின் ஜெய கம்பீர சத்தத்தை கொடுத்து ஆண்டவரே சாட்சியின் வசனமான பிள்ளைகளின் மாற்றுகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.